வணக்கம், நான் சாம். காரிய சமத்தனில் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, குயிஸ் ஆப். டைட்டில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஸோ இந்த குயிஸ் ஆப்க்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் ரெடி பண்ணிக்க வேண்டியது தான். கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான கொஷின்ஸ், ஹிஸ்ட்ரியாக இருந்தால் ஹிஸ்ட்ரிக்கான கொஷின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ்னு அதுக்கான கொஷின்ஸ். ஸோ 2 பார்ட்டாக பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து அந்த குயிஸ் ஆப்புடைய டிசைனை முடிக்க போகிறோம். 2வது பார்ட்டில் அதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எழுத போகிறோம். சரியா? டேரெக்டாக நம்ம லெசனுக்குள்ளே போயிடலாம். quiz.html நான் ஒரு ஃபோல்டர் டெஸ்க்டாப்பில் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே சேவ் பண்ணிக்கிறேன். HTML ஃபைல் ஸ்னிப்பெட்டு. ஓகே, குயிஸ் ஆப்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கொஷின்ஸ்லாம் காட்டுறதுக்கு ஒரு கண்டெய்னர் வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், பேர் கண்டெய்னர்னே வச்சுக்கிறேன். கிளாஸும் கண்டெய்னர்னே வச்சுக்கிறேன். கிளாஸ் வந்து CSS எழுதுறதுக்காக, அது மறந்துடக்கூடாது. ஓகே, அப்புறம் வந்து டைட்டில். ஓகே, டைட்டில் காட்டுவோமே. ஐ திங்க் அதுக்கு ஐடி தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஐடி தேவையில்லை. என்ன காட்ட போகிறேன்? கம்ப்யூட்டர். ஏன்னா நான் கம்ப்யூட்டர் குவிஸ் தான் செய்கிறேன். அதனால் கம்ப்யூட்டர் குவிஸ்ன்னு போட்டுக்கிறேன். அப்புறம் கொஷின். ஸோ இங்கே ஐடி தேவை. ஓகேவா? வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு வச்சுப்போமே. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு, உடனே இது ஒரு கொஷினாக கேட்காதீங்க. லே அவுட் டிசைன் பண்ணுற வரைக்கும் நான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுப்பேன். அடுத்து லேபிள். ஓகே, லேபிள் ஏன் டேரெக்டாக போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட் அப்படின்னு போட்டுட்டு ரேடியோ தானே யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ரேடியோ தானே யூஸ் பண்ணுவோம். ஆப்ஷன் 1 அப்படின்னு போடுறேன்னு வச்சுப்போமே. இதே மாதிரி ஆப்ஷன் 2 போடுறேன்னு வச்சுப்போம். ஓகேவா? இந்த பேஜை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இதில் ஓப்பன் பண்ணிக்குவோம், ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் மீதியை பார்ப்போம். ஓகே, இப்போது இந்த ஆப்ஷன் 1 நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த செக் பாக்ஸ் கிளிக் ஆகுது இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், ஒருவேளை இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணாலே இது சூஸ் ஆகணும். ஓகேவா? இந்த டெக்ஸ்ட்டை சூஸ் பண்ணாலே சூஸ் ஆகணும். ஆனால் நீங்கள் இப்படி டேரெக்டாக போட்டிங்கன்னா அது நடக்காது. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்புட் டைப்குள்ளே லேபிள்குள்ளே கொண்டு போய் நான் போட்டுடுறேன். ஓகேயா? ஸோ லேபிள்குள்ளே கொண்டு போய் போட்டோன்னா லேபிள் கிளிக் ஆகும்போது அது கிளிக் ஆகும். சரியா? ஓகே, இப்போ நம்ம சில மாடிஃபிகேஷன் பண்ணுவோம். மறுபடியும் எழுதுறேன் இதை. இன்புட் டைப் ஈக்குவல் ரேடியோ, நேம் வந்து ஆப்ஷன், கிளாஸும் ஆப்ஷன். ஓகே, இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த டெக்ஸ்ட் காட்டுறோம். ஏன்னா இவன் தான் ஆப்ஷன் 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சரி, கூடவே அவனுக்கு ஒரு ஐடியும் செட் பண்ணிக்குவோம். மேபி ஆப்ஷன் 1 மீனிங்ஃபுல்லாக இருக்கும். இதை ரொம்ப இதுவாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கோங்க, இப்படி ஒரே லைனில் கூட வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்லை. ஓகேவா? யூ கேன் டூ எனி திங் யூ வாண்ட். சரி, இது 1, இது 2, 3, 4. ஓகே, 4 லைனில் முடிஞ்சிருச்சு கோடு. அதனால் வேணும்னா அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? கம்ப்ளீட்லி யோர் சாய்ஸ். ஆப்ஷன் 2, இது ஆப்ஷன் 3, இது ஆப்ஷன் 4. அகெயின் இது வந்து சும்மா அவங்க பார்க்குறது, யூசர் பார்க்கறதுக்கு தான். தயவு செஞ்சு நேமை வந்து சேமாக வைங்க. ஓகேவா? நேமை சேமாக வைக்கலைன்னா என்ன நடக்கும்னு சொல்கிறேன். இப்போது 1 போடுறேன், சாரி, இப்போ இல்லை 1ன்னு போடுறேன், இங்கே 2 போடுறேன், 3 போடுறேன். அகைன் இது ஆப்ஷன் இருக்குது, 4மே வேறு பேர் இல்லையா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஆப்ஷன் 1 கிளிக் பண்ணிட்டேன், ஆப்ஷன் 4 கிளிக் பண்ணிட்டேன். ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் கிளிக் ஆகணும். ஆனால் பாருங்கள், எல்லா ஆப்ஷனும் சூஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்கீங்க. ஆனால் அதுவே எல்லாத்துக்கும் ஒரே பேர் வச்சிங்கன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்களோ அது மட்டும் சூஸ் ஆகும். அதுக்கு தான். ஸோ நேம் வந்து ரொம்ப முக்கியம். நேம் வந்து காமனாக எல்லாத்துக்கும் ஒரே பேர் வைங்க. ஒரு குறிப்பிட்ட செட்டுக்கு ஒரே நேம் தான் வைக்கணும். சரியா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் பட்டன் வச்சுக்கிறோம். ஓகே, பட்டன் ஆன் கிளிக்கில் லோட் நெக்ஸ்ட் கொஷின். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் மட்டும் போட்டால் போதும். சரி, நான் என்ன பண்ணுறேன், இங்கே டைப் வந்து பட்டன்னு போட்டுடுறேன். சம்டைம்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, டைப் ஈக்குவல் டு சப்மிட்னு எடுத்துக்கிறதுனால இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகிடுது. அது என்ன அப்படிங்கிறத போய் தேடி பாருங்களேன். அது என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஓகே, இப்போ இது முடிஞ்சுது. முடிச்ச உடனே ரிசல்ட் காட்டணும். ரிசல்ட் காட்டுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், சேம் டிவ் யூஸ் பண்ணுறேன். சேம் கிளாஸ் யூஸ் பண்ண போகிறேன். கூட ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸ் ரிசல்ட்னு சொல்லிட்டு. பை டிஃபால்ட் இவன் வந்து இடனாக இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ. ஓகே, இவனுக்கு என்ன ஸ்டைல்ஸ் எழுத போகிறோன்னா அது இவனுக்கும் அப்ளை ஆக போகுது. அதுதான் இங்கே விஷயம். ஓகேயா? ஃபைன். இப்போது
நம்ம சிஎஸ்எஸ் டேரக்டாக சிஎஸ்எஸ் எழுதிடுவோம். அதுக்கு முந்தைய ஒரு சின்ன ஒரே ஒரு வேலை மட்டும் செஞ்சிடுறேன். fonts.google.com ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து ஒரே ஒரு ரொபாட்டோன்னு ஒரு ஃபாண்ட் இருக்குல்ல, அதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம குயிஸ்க்கு வந்து அந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணுவோம். மேபி நான் ரெகுலர் எடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு லிங்க் வேணும்னா லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க, இம்போர்ட் வேணால் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் எடுத்துக்கிறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபாண்ட் ஃபேமிலியை நீங்கள் ஆட் பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ நியூ ஃபைல் quiz.css. ஓகே, இங்கேயே சேவ் பண்ணிக்கலாம். அந்த ஃபைலை இங்கே என்ன பண்ணிக்கலாம், லிங்க் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, இப்போ பாடியில் இந்த ஃபாண்ட் ஃபேமிலி நான் செட் பண்ணிட்டேன். இப்போது பேக்ரவுண்ட் கலர் F0A202 இதை நான் செட் பண்ணிக்க போகிறேன். அடுத்து கண்டெய்னர் வந்து ஹைட் வந்து ஒரு 100 பிக்சல், விட்த் ஒரு 300 பிக்சல். அகெயின் அது வந்து சென்டர் ஆஃப் த ஸ்க்ரீன் வரணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ பொசிஷன் அப்சல்யூட் செட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபார்முலா வச்சுருக்கேன் இல்லையா, லெஃப்ட் 50%, டாப் 50%, அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிறத யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்லேட் எக்ஸ். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா ஆக்சுவலி இது அண்டர்ஸ்டாண்டே பண்ணணும், ஃபார்முலாங்கிறத தாண்டி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பட் இந்த டெக்னிக்கை நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற டெக்னிக். ஓகேவா? ஸோ பேக்ரவுண்ட் கலர் ஒரு ப்ளூ கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பேடிங் ஒரு 20 பிக்சல், பார்டர் 1 பிக்சல் சாலிட். ஓகே, கலர்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட்லி உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் என்ன கலர்ஸ் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஷேடோ, இதெல்லாமே வந்து கட்டாயம் செய்யணுமான்னு கேட்டால் அவசியம் இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரா பியூட்டிக்காக தான் இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த கலர் கோட் நல்லாயிருக்கும். ஸோ கலர் கோட் மட்டும் சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவோம், எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? இப்படி தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு மேலே சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் எழுத போகிறோம். முக்கியமாக இந்த இதுலேருந்து ஆரம்பிப்போம், இந்த டைட்டில்லேருந்து ஆரம்பிப்போம் இல்லைங்களா? ஓகே, டைட்டிலுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபாண்ட் சைஸ் செட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு 36 பிக்சல் செட் பண்ணுவோம். அண்டு சென்ட்ரல் அலைன்மெண்ட் செட் பண்ணுவோம். அண்ட் இங்கே பாருங்களேன், அந்த மேலே இருக்கிறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் கொஞ்சம் பேடிங் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ பேடிங் பாட்டம் வந்து ஒரு மேபி 20 பிக்சல். டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஓகேயா? மேபி எல்லாமே ஒரு அப்பர் கேஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் நான் நினைக்கிறேன். டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்பர் கேஸ். ஓகே, இப்போ வந்து டெக்ஸ்ட் கலர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், F111880 அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த கொஷனு ஆப்ஷன் இதுக்கான ஸ்டைல்ஸ் மட்டும் வேகமாக நம்ம எழுதிடுவோம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கொஷின் இதெல்லாம் எங்கே எழுதியிருக்கேன், இந்த சிஎஸ்எஸ்லாம் நல்லா இங்கே பாருங்கள், HTML பாருங்கள் தெரியும். கிளாஸ் கொஷின், கிளாஸ் கண்டெய்னர், அப்புறம் என்ன ஆப்ஷன், எல்லாத்துக்குமே எழுதியிருக்கேன். ஓகேவா? இந்த டைட்டில் எல்லாமே எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கான சிஎஸ்எஸ் தான் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், இப்போ டிஃபைன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, கொஷினோட ஃபாண்ட் சைஸ் வந்து ஐ வாண்ட் டு செட் இட் ஆஸ் 22 பிக்சல். அப்புறம் பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல். பார்டர் ரேடியஸ் 20 பிக்சல். ஓகேயா? இப்போது பேக்ரவுண்ட் கலர் வைக்கணும்னா வைக்கலாம், F6. இது பார்டர் ரேடியஸ் வந்து கர்வ் எட்ஜஸ்க்காக கலர் தெரியும். ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து we can have சேம் கலர். ஓகே, இந்த கலரை வச்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் ட்ரை. சரியா? ஏதோ தப்பு பண்ணிட்டேனோ சைஸிங்கில். ஓகே விட்த் வந்து பத்தாது, மேபி ஒரு 1000. ஓகே, இது ஏற்கனவே நான் கால்குலேட் பண்ணது தான் ஆக்சுவலாக. ஓகே, ஸோ கொஷின் இப்படி தான் வரும். இப்போ ஆப்ஷன்ஸ்க்கான ஸ்டைல்ஸை நம்ம எழுதி முடிச்சிட்டோம்னாக்கா ஆல்மோஸ்ட் we are done. ஓகேவா? ஓகே, இதுக்கப்புறம் ஆப்ஷன் ஹோவர் பண்ணால் என்ன ஸ்டைல்ஸ் அப்படி தான் எழுத போகிறோம். நான் என்ன பண்ணிட்டேன், டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரே ஷார்ட்டில் காமிச்சிடுறேன். ஏன்னா டைப் பண்ணிகிட்டே நான் வீடியோ எடுத்தேன்னா கொஞ்சம் லென்த்தாக போகுது. ஸோ ஓகே, இப்போ நான் ஆப்ஷன் ஹோவருக்கும் ஸ்டைல்ஸ் எழுதி முடிச்சிட்டேன். என்ன பண்ணியிருக்கேன்னா வித் செட் பண்ணியிருக்கேன், இன்லைன் பிளாக் செட் பண்ணியிருக்கேன். ரொம்ப முக்கியம், நீங்கள் இன்லைன் பிளாக் என்ன அப்படின்னு தெரியாதுன்னா தயவு செஞ்சு அதை போய் பாருங்கள். பிளாக்னா என்ன, இன்லைன் பிளாக்னா என்ன, இன்லைன்னா என்ன,
அது வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. HTML பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பேடிங் செட் பண்ணியிருக்கேன் 10 பிக்சல். ஸோ ஓகே, பேடிங்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வெர்டிக்கல் அலைன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 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 கண்டெய்னருக்குள்ளே வெர்டிக்கலாக அலைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மிடில் யூஸ் பண்ணிங்கன்னா ஆகிடும். டாப்னா டாப்பு, பாட்டம்னா பாட்டம். ஓகே, பேக்ரவுண்ட் கலர், மார்ஜின், பார்டர் ரேடியஸ் வந்து அந்த ரவுண்டட் கார்னர்ஸ்க்காக. ஓகே, அப்புறம் கர்சர் வந்து பாயிண்டருக்காக. சரியா? ஓகே, இப்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பட்டன் இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் பட்டனுக்கு நான் ஸ்டைல் செட் பண்ணனாலே தெரியல. ஓகே, செட் பண்ணலை. ஓகே, இந்த நெக்ஸ்ட் பட்டனுக்கான ஸ்டைலும் நான் எழுதிடுறேன், அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் பட்டன் ஹோவர் பண்ணும்போது என்னென்ன CSS ஸ்டைல்ஸ் ஒன்று எழுதியிருக்கேன். யூஸ்வலாக பட்டன் பார்த்தீங்கன்னா பார்டர் இருக்கும், அவுட்லைன் இருக்கும். ரெண்டுத்துமே ரீசெட் பண்ணி விட்டுறேன். பேக்ரவுண்ட் செட் பண்ணுறேன், அப்புறம் வித் அண்ட் ஹைட்டு செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையானது இது எல்லாமே. பார்டர் ரேடியஸ் வந்து கர்வி எட்ஜஸ்க்காக, ரவுண்டட் கார்னர்ஸ்க்காக. அப்புறம் கர்சர் பாயிண்டர், ஃப்ளோட் ரைட்னு வச்சுக்கோங்களேன். இந்த பட்டன் வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்துடும். இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது, ஸோ அது வந்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு வந்துடும். மார்ஜின் 10 பிக்சல். ஹோவர் பண்ணும்போது என்ன பேக்ரவுண்ட் கலர், என்ன கலர், அவ்வளோதான். ஓகேவா? நம்ம பிகாம் செக் பண்ணி பார்த்துருவோமா? ஓகே, இது நான் எதிர்பார்த்த மாதிரி வரல. ஆப்ஷன்ஸ் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி வரலை. அது மட்டும் நம்ம என்னன்னு நம்ம செக் பண்ணிவிட்டு ஓகே ஆக்சுவலாக தப்பு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்துட்டு ஆக்சுவலாக லேபிளுக்கு தான் போட்டிருக்கணும். ஏன்னா அவன் தான் பேரண்ட் இங்கே. ஸோ அவனுக்கு தான் ஸ்டைல்ஸ் அப்ளை ஆகணும். ஸோ நான் கொஞ்சம் தெரியாமல் போட்டுட்டேன். ஓகே, இப்போ சரியாடுன்னு நினைக்கிறேன். யா, ஸோ இதுதான் நம்ம இப்படி தான் இருக்க போகுது நம்மளுடைய குயிஸ் ஃபார்மு. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆன்சர் கரெக்டாக இருந்தால் என்ன பண்ணணும், தப்பாக இருந்தால் என்ன பண்ணணும், மார்க்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் ஜாவாஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லெசனில் பண்ண போகிறோம். ஸோ மிஸ் பண்ணாமல் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் மிஸ் பண்ணிட்டோமோ, மேபி இந்த ரிசல்ட்டுக்கு என்ன ஸ்டைலுங்கிறத மட்டும் எழுதிட்டோம்னா முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ஹைட் வந்து ஒரு 100 பிக்சல், ஃபாண்ட் சைஸ் ஒரு ஓகே இதை ஒன்று 60 பிக்சல், டெக்ஸ்ட் அலைன், சென்டர், அப்புறம் கலர், டெக்ஸ்ட் கலர் என்ன செட் பண்ணலான்னா சேம் இந்த FA செட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ மீதி ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ மறக்காமல் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் பார்ட்டோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், என் கார்டில் கொடுக்குறேன். தேங்க்யூ, பாய்.